Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 பல் அளவுக்கு பூண்டை லைட்டா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இதுலேயே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை வதக்குறப்போ நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 4 கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கத்திரிக்காவை எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சாதத்தை கொட்டிக்கலாம். நான் ஆல்ரெடி சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கத்திரிக்காய் சாதம் எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வரணும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அவ்வளோதான், நல்ல சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.